வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷாம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் ஷாம்புவில் முழுக்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கருஞ்சீரகத்தோட எண்ணெய், கருஞ்சீரகத்தோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இது ரொம்ப நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஹேருக்கு. ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷாம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் செசமே சீடு. இதில் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கனால நமக்கு இளநரையை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணி நேச்சுரலாக ஹேருக்கு ஒரு ஷைனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ஷாம்புக்கு பேர் பிளாக் ஷாம்புன்றனால நம்மளோட ஷாம்பு கலர் பிளாக்காக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ப்ரௌனிஷ் கலர் தான் வரும். பிளாக் செசமே சீட் யூஸ் பண்ணியிருக்கனால இதுக்கு பேர் பிளாக் ஷாம்புன்னு வச்சுருக்கோம். அடுத்த இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ஜிஎம்எஸ். இந்த ஷாம்பு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் செசமே ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் செசமே சீட் எக்ஸ்ட்ராக்டும் எடுக்க போகிறோம். ஸோ வாட்டரும் ஆயிலும் பைண்ட் ஆகணும். ஸோ நமக்கு எமுல்சிஃபையர் தேவை. எமுல்சிஃபையர் என்ன பண்ணும், ஒரு ஆயிலையும் வாட்டரையும் ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான் எமுல்சிஃபையர். அந்த எமுல்சிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஜிஎம்எஸ், கிளிசரைல் மோனோஸ்டிரைட். இது எமுல்சிஃபையராக மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாம்புவை கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன தான் ஜிஎம்எஸ் வாட்டரையும் ஆயிலையும் பைண்ட் பண்ணி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுத்தாலும் அந்த எமுல்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது திரும்பி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்காக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டு தான் சிட்டரைல் ஆல்கஹால். இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட். நம்மளோட ஷாம்புவை திக்கன் பண்ணுறதுக்காகவும் அதே சமயம் அந்த எமுல்ஷன் ப்ராசஸ் திரும்பி உடஞ்சி போயிடாமல், அதாவது எண்ணெயும் தண்ணியும் திரும்பி பிரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஷாம்புனாலே நமக்கு நுரைக்கணும், நல்லா அழுக்கு எடுக்கணும். ஸோ அதுக்காக மெயினாக தேவைப்படுறது சர்ஃபெக்டன்ட். அந்த சர்ஃபெக்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே SCI, சோடியம் கோக்கைல் ஐசோதயனைட். இந்த சர்ஃபெக்டன்ட் தான் ப்ரைமரி சர்ஃபெக்டண்ட்டாக இந்த மெயின் ஷாம்புக்கு நம்ம மெயின் சர்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதன் மூலியமாக தான் நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ஆயில், டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோ மோனோ எத்தனாலமைடு. இது ஃபோம் பூஸ்டர். நம்மளோட ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட் நல்லா லேதர் கொடுக்கல, அந்த லேதரை இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக கொடுக்கறதுக்கு இந்த ஃபோம் பூஸ்டர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு ஒரு நல்ல கண்டிஷனிங் ஃபீல் கொடுக்கும். நம்மளோட ஷாம்புவை திக்கன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது இதுக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோ டை எத்தனாலமைடு. இந்த இன்க்ரீடியண்ட்டோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா கிளென்சிங்கையும் ஃபோமையும் நல்லா ஸ்டேபிளாக வச்சுருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது ஆல்ரெடி கிளென்சிங் நமக்கு பண்ணுறது ப்ரைமரி வேலை பண்ணுறதா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நுரைக்கக்கூடிய தன்மையும் ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா CAPB. CAPB இதுவும் ஒரு சர்ஃபெக்டன்ட் தான், ஃபோம் பூஸ்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிசரின். இந்த கிளிசரின் ஒரு ஹியூமக்டன்ட். நம்மளோட ஹேரில் மாய்ஸ்சரை லாக் பண்ணி வச்சுக்கும். நம்மளோட ஹேரோட எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதன் மூலியமாக ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கிளிசரின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜாந்தன்கம். ஜாந்தன்கம் ஒரு திக்கனிங் ஏஜென்ட். கரெக்டான கன்சிஸ்டன்சி அது ஈஸியாக நம்மளோட ஹேரில் யூஸ் பண்ணும் போது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காகவும் எமுல்ஷன் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ப்ரிசர்வேட்டிவில் ஃபினாக்ஸெத்தனால், சோடியம் பென்சோயேட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்மளோட ஷாம்புவில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் க்ரோ ஆக விடாமல் ஷாம்புவோட ஷெல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த பிளாக் ஷாம்புவோட ஃபார்முலேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஏக்கு DM வாட்டர் 56.8 கிராம், கிளிசரின் 3 கிராம், ஜாந்தன்கம் 0.2 கிராம். எப்போவுமே ஷாம்பு பண்ணும்போது நம்ம 2 ஃபேஸ் தான் எடுப்போம். ஆனால் இந்த ஷாம்பு பண்ணுறதுக்கு 4 ஃபேஸ் எடுக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது ஃபேஸ் Bயில் பார்த்திங்கன்னா செசமே சீட் ஆயில் 3 கிராம், GMS 3 கிராம், சிட்டரைல் ஆல்கஹால் 2 கிராம். அடுத்தது ஃபேஸ் Cயில் பார்த்திங்கன்னா சர்ஃபெக்டன்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். SCI 12 கிராம், CAPB 10 கிராம், கோகோ மோனோ 4 கிராம், கோகோ டை 3 கிராம்.
இதுக்கு அடுத்தது ஃபைனலாக கூல் டவுன் ஃபேஸ், அதுதான் ஃபேஸ் டீயில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆக்டிவ்ஸும். ஹைட்ரோலைஸ்டு ப்ரோட்டீன் 1 கிராம், ஃபீனாக்ஸேத்தனால் 1 கிராம், சோடியம் பென்சோயேட் 0.5 கிராம், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் 0.5 கிராம். ஹைட்ரோலைஸ்டு ப்ரோட்டீனும் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பிளாக் ஷாம்பு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு பிளாக் செசமே சீடோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம 120 ml ஆஃப் வாட்டரில் 10 கிராம் ஆஃப் பிளாக் செசமே சீட் வந்து எடுத்திருக்கோம். இதை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி ஆஃப் த குவான்டிட்டி, நம்ம 120 கிராம் எடுத்தோன்னா நமக்கு ஃபேஷியல் டிஎம் வாட்டர் எவ்வளோ தேவை, 56.8 கிராம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பீக்கரில். இப்போது இது வந்து 56.8 கிராம் இருக்குது. இது கூட நான் கிளிசரினும் ஜாந்தன் கம்மும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு டிசால்வ் பண்ணிக்கலாம். டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாந்தன் கம் சாஃப்ட் எடுக்கல, ரெகுலர் தான் எடுத்திருக்கேன். எனிவே இந்த ஷாம்பு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு வந்து சாஃப்ட் இல்லாமல் ரெகுலர் எடுத்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம செசமே சீட் எக்ஸ்ட்ராக்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பீக்கர் எடுத்துக்கலாம். இந்த தனி பீக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆயில் ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு பிளாக் செசமே சீட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஜிஎம்எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎம்எஸ் மெஷர் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் சிட்டரைல் ஆல்கஹால் 2 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீக்கரையும் தனியாக வச்சுட்டு வேறு ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. பெரிய பீக்கராக எடுத்துக்கோங்க, அதுதான் மெயின் பீக்கர். அதில் வந்து சர்ஃபெக்டன்ட் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மெல்ட் ஆகி லிக்விட் ஃபார்ம் வந்துடும். ஆனால் சர்ஃபெக்டன்ட் மட்டும் திக்காக இருக்கும், அதனால் பெரிய பீக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு எஸ்சிஐ வந்து மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சிஏபிபியும் ஆட் பண்ணிக்கலாம். சிஏபிபி ஆட் பண்ணதுக்கப்புறம் கோகோ மோனோ மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோகோ டை எத்தனாலமைடும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பீக்கர்லேயுமே நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபேஸ் டி மட்டும் இப்போதைக்கு மெஷர் பண்ண வேண்டாம். இந்த 3 பீக்கரையும் ஒரே டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ண போகிறோம். 3 பீக்கர்லேயுமே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மெல்ட் ஆகிருக்கணும். அது அளவுக்கு நம்ம டபுள் பாயிலிங்கில் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும்போது நமக்கு நிறைய வாட்டர் வந்து லாஸ் ஆகாது. ஸோ இது வந்து வச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம டபுள் பாயிலிங்லேருந்து எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லா பீக்கரையும் எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏவையும் பியவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் ஃபேஸும் வாட்டர் ஃபேஸும் நமக்கு பைண்ட் ஆகணும். இது வந்து பிளெண்டர் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கையில் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணலாம். ரொம்ப பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நுரைக்கிற மாதிரி வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு மட்டும் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சர்ஃபெக்டன்ட் பீக்கர் இருக்குல்ல, அது இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி அந்த சர்ஃபெக்டண்ட்டை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ண போகிறோம். நார்மலாக ஸ்பேச்சுலா வச்சு நம்ம டிசால்வ் பண்ண அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டிசால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்பேச்சுலா வந்து வேறு ஸ்பேச்சுலா எடுத்துக்கிறேன். சிலிக்கான் ஸ்பேச்சுலா பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த முன்னாடி இருக்க பகுதி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நமக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் ஆகாமல் எடுக்க முடியும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு ப்ராடக்ட் எல்லாத்தையும் க்ளீனாக எடுக்காது. ஸோ இதை வந்து ஒரு டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நம்மளோட
ஷாம்பு நார்மல் ஷாம்புவை விட இது கொஞ்சம் நல்லா திக்காகவே நமக்கு கிடைக்கும். க்ரீமியாக இருக்கும், லேதரும் நல்லா வரும். உங்களுக்கு லேதர் டெஸ்டிங்கும் நான் ஃபைனலாக பண்ணி காட்டுறேன். இப்போது எல்லாம் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் டி இன்க்ரீடியண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹைட்ரலைஸ்டு ப்ரோட்டீன், சோடியம் பென்சோயேட், ஃபினாக்ஸெத்தனால் ஆட் பண்ணியிருக்கேன், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். சோடியம் பென்சோயேட் அங்கங்கே ஒயிட்டாக தெரியக்கூடாது. மோஸ்ட்லி சோடியம் பென்சோயேட் இப்போ மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். அப்படியே ஆகலைனாலும் 24 hours அப்படியே அதே பிக்கரில் வச்சுட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும் 24 hours. அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப திக்காக இருக்கனால எல்லாமே பீக்கர்லேருந்து இந்த மாதிரி போர் பண்ணிட முடியாது. ஒரு பாதி பாட்டில் அளவுக்கு உங்களுக்கு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுக்கப்புறம் பீக்கர்லேயே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்பேட்சுலாக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அளவு ஃபுல்லாக வந்துடும். நம்ம இதில் வேறு எதுவுமே இல்லை, நம்ம பண்ண ரெசிப்பியோட எம்எல் தான் வந்து இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ கிராம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதோட லேதர் டெஸ்ட்டு நான் பண்ணி காட்டுறேன். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது பாருங்கள். இப்போது ஜஸ்ட் ஒரு வாட்டர் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஃபோமிங் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். தேங்க்யூ ஸோ மச்.